ஹாய், ஹலோ அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்னு எக்கனாமிக்ஸில் ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐந்தாண்டு திட்டங்களில் இதுக்கு முன்னாடி பழைய கொஷின் பேப்பர்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க கொஷின். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, when did the planning commission renamed as நித்தி ஆயோக்? திட்டக்குழு நித்தி ஆயோக் என எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து ஆக்சுவலாக அவங்க பேர் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட பிளானிங் கமிஷனும் ஒட்டுமொத்தமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். இது எப்போ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா 1/1/2015 பேர் மாற்றம் பண்ணாங்க. சில பேருக்கு சில இடத்துல டவுட் வரலாம். என்ன டவுட் வரலாம் அப்படின்னா, எக்ஸாமில் உட்காரும் போது தான் இந்த மாதிரி டவுட் எல்லாம் வரும். மார்ச்சில், அதாவது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிற வந்து ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏப்ரல் டு மார்ச் அப்படிங்கும்போது ஒருவேளை இந்த ஆப்ஷனில் வந்து ஏப்ரல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை ஏப்ரலாக இருக்குமோ, ஃபஸ்ட்டு ஏப்ரலில் கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டு வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒருவேளை ஃபஸ்ட் ஏப்ரலாக இருக்குமோ, ஏன்னா ஜிஎஸ்டி, டேக்ஸு, ஃபினான்ஸு அப்படிங்கும் ஃபஸ்ட் ஏப்ரலாக இருக்குமோன்னு சொல்லி நினைப்போம். அதுவும் ஃபஸ்ட் ஏப்ரல் கிடையாது, ஜூன் மந்த்து தான் வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் கரெக்டாக இந்த மாதிரி டேட் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கீழ் வருவனவற்றுள் 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகளை திட்டத்தில் இடம்பெறவில்லை, எது வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரம்ப சுகாதார வசதிகளை செய்து தருதல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல், ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்தல். இது எதில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எது இல்லை அப்படின்னா, சார்பு அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல் இதில் கிடையாது. ஸ்ட்ரென்தனிங் எஃபர்ட்ஸ் டு பில்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இதில் பாருங்கள். அதாவது 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, பாதுகாப்பான குடிநீர், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். சரிங்களா? சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஆரம்ப சுகாதார சேவை, தொடக்க கல்வியை உலகமயமாக்கல், தங்குமிடம் இல்லாத ஏழை குடும்பத்திற்கு புது வீட்டு வசதி, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குதல், அனைத்து கிராமங்கள் மற்றும் வாழ்விடங்களின் இணைப்பு, பொது விநியோகம் முறையை நெறிப்படுத்துதல். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், பிரைமரி ஹெல்த் சர்வீஸ், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், பப்ளிக் ஹவுசிங், அசிஸ்டன்ஸ் டு ஷெல்டர்லெஸ் புவர் ஃபேமிலி, நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு சில்ட்ரன், கனெக்டிவிட்டி டு ஆல் வில்லேஜஸ் அண்டு ஹேபிடேஷன்ஸ். இதெல்லாம் தான் வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இந்த 7 பாயிண்ட் சொல்லலாம். இந்த 7 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பாயிண்டில் இருந்துட்டு நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஐடென்டிஃபை த பீரியட் மார்க்ட் as பிளான் ஹாலிடே இன் இந்தியா. இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் என்று குறிப்பிட்ட காலத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது இந்தியாவில் எப்போ ஃபஸ்ட்டு திட்ட விடுமுறை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைனா ஜஸ்ட் லைக் தட் திட்ட விடுமுறை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சில டேட்டு கொடுப்பாங்க. இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1966 டு 69. இந்த இயரை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 1900 இது ஆக்சுவலாக வந்து இந்த திட்ட விடுமுறை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 1962 இந்தோ சைனா வார் நடக்கும். சரிங்களா? இந்தோ சைனா வார் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா வந்து சைனா கிட்ட தோத்துருது வாரில். ஏன்னா இந்தியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்தியா வந்து நான் யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணலாம், நான் ஒரு நடுநிலையான நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சைனா கூடலாம் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் சைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் உன்னுடைய பிரச்சனைக்கு வர மாட்டேன், நீ என்னுடைய பிரச்சனைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சைனா வந்து இந்தியா ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா பார்டரில் பிரச்சனை, வார் நடக்குது. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நிறைய ஃபினான்ஷியலாக லாஸ் நிறைய ஆகுது. பணம் நிறைய இந்தியாவுக்கு இல்லாமல் போகுது. ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகுது. இது ஒரு பெரிய இஷ்யூ. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது வந்து நேரு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்குது. நேரு அவர்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சைன் பண்ணால் அப்போ நேரு தான் சைன் பண்ணியிருப்பார். நேரு அவர் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மன வருத்தத்தில் இருந்து அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் நேரு அவர்கள் இறந்து போயிடுறாரு. இப்போ அடுத்து வர கவர்மெண்ட்டு இப்போ 1962 இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து புதுசாக வர கவர்மெண்ட்டு ஒரு நிலையான கவர்மெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிலையான கவர்மெண்ட் இல்லை, ஒரு கோயிலேஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்குது. அப்போது வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை 5 இயர் பிளானை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுட்டு
இந்த மாதிரி வந்து ரோலிங் பிளானை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதனால தான் இந்த இடத்துல ஒரு கேப் விழுகுது. சரிங்களா? வேற எந்த இடத்துலலாம் இந்தியாவுக்கு வந்து கேப் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1979லேருந்து 80 வரைக்கும் ஒரு கேப். இது வந்து 2வது கேப். இந்த கேப் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா இந்தியாவில் எமர்ஜென்சி இருந்திருக்கும். எமர்ஜென்சி முடிஞ்சு அடுத்து 5 இயர் பிளான் கம்ப்ளீட் ஆன உடனே வரது இந்த பிளான் வரும். இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட். அடுத்து எந்த இடத்துல கேப் இருக்கும் அப்படின்னா 1990லேருந்து 92 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுக்கும். 90லேருந்து 92ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். சரியா? இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து இந்தியாவுக்கு நிறைய ஸ்ட்ரக்சரலாக நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸ்ட்ரக்சரலாக நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் போது இந்தியாவுக்கு எந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஐடியாஸ் எதுவும் இருந்திருக்காது. ஆப்வியஸாக நம்மக்கிட்ட பணமும் இல்லை. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு கேப். இந்த 3 கேப்பு தான். இந்த 3 கேப் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுது அப்படின்னா வேறு எந்த இயர் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக கரெக்டாக எழுதிட முடியும். In which year National Development Council endorsed the recommendation of the Balwant Raj Mehta Committee report? பல்வந்த் ராய் மெஹ்தா குழு அறிக்கையின் பரிந்துரைகளை தேசிய வளர்ச்சி குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1958. பஞ்சாயத்து ராஜ் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1958. ஒன்று யோசிச்சு பாருங்கள், 1958லேயே வந்து இந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதை எப்போ வந்து சட்டமாக்குறாங்க அப்படிங்கும்போது ராஜீவ்காந்தி பீரியடில் தான் சட்டமாக்குறாங்க. சரிங்களா? இது எப்போ கிட்டத்தட்ட இதை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நேரு பீரியட்லேயே ஏற்றுக்கிட்டாங்க. நேரு பீரியடில் ஏற்றுக்கிட்டது அவருடைய பேரம் பீரியடில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு சிங்க் தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது கொண்டு வந்தது 1952. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1952 தான் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கொண்டு வந்தாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வருஷத்துலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. த வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக். அதாவது இந்த கொஸ்டின் கேட்கப்பட்ட ஆண்டில் யார் வைஸ் சேர்மனாக இருந்தாங்க அப்படின்னா நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் வந்து யார் அப்படின்னா ராஜீவ் குமார் அப்படிங்கிறவர் இருந்தார். இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர் இருக்கார். இப்போ கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா சுமன் பெரி. சுமன் பெரி அப்படிங்கிறவர் தான் இப்போ இருக்காரு. சரி, ஓகே. நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் வந்து சுமன் பெரி. அப்போ நித்தி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆமாம், யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் நித்தி ஆயோக்கோட தலைவர். சரிங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஃபஸ்ட்டு முதல் துணைத் தலைவர் யார், இல்லை தலைவர் யாருன்னு பார்த்துட்டோம். முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. இவர் தான் வந்து முதல் துணைத் தலைவர். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1952. இவங்க எப்போ வந்து பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டியோடைய ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது 1958. இந்த சீக்வன்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதாவது 1947 வந்து சுதந்திரம் வாங்குகிறோம், 1952 என்டிசி, 1958 பஞ்சாயத்து ராஜ் பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி, 1950 பிளானிங் கமிஷனு. இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வரிசை ஞாபகம் இருந்தது அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த என்டிசிக்கும் வந்து யார் வந்து சேர்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அவர் தான் சேர்மன். எக்ஸாக்டாக எப்போ டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 ஆகஸ்ட் 1952. அடுத்து இதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். நித்தி ஆயோக்கு 2015 அப்படின்னா மோடி கவர்மெண்ட் 2014 வருது. 2014 வந்ததுக்கப்புறம் அவங்க இதை வந்து பிளானிங் கமிஷன் எடுத்து நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது வச்சுது அப்படின்னா நமக்கு 2015 அப்படின்னு ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வந்துடும். நித்தி ஆயோக்கு
இது ஏக்கு 3. ஏக்கு 3 எங்கே இருக்குது பாருங்கள், சி மட்டும்தான். நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலு நமக்கு தெரியும் ஆகஸ்ட் 1952, இதுவும் கிடச்சிச்சு. ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 1951 கொண்டு வராங்க. அதே மாதிரி பிளானிங் கமிஷன் அவங்க கூட சொல்லியிருந்தேன் 1950. 15 ஆகஸ்ட் 1950 பிளானிங் கமிஷன் கொண்டு வராங்க. இந்த டேட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் மாதமாவது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் இன் இந்தியா? யார் ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனுடைய சேர்மன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் உங்களோட முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நித்தி ஆயோகோடைய சேர்மன் யாரு? மோடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இருக்க சேர்மன் அப்படின்னா, பிளானிங் கமிஷனுக்கு ஃபர்ஸ்ட் சேர்மனாக யார் இருந்திருப்பாங்க? திருவாளர் நேரு அவர்கள். அவ்வளவுதான். த பிளானிங் கமிஷன் இன் இந்தியா இஸ் நவ் நோன் அஸ். இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நித்தி ஆயோக்னு அழைக்கப்படுது. த பிளானிங் கமிஷன் வாஸ் டிசால்வ்டு. திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா 17 ஆகஸ்ட் 2014. சரிங்களா? நித்தி ஆயோக் எப்போ கொண்டு வந்தது அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், 2015. சரிங்களா? இப்போ பிளானிங் கமிஷன் ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மார்ச் 1950. சரிங்களா? த ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த பிளான். வேலைக்கான உணவு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த 5 ஆண்டு திட்டத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4ஆம் ஐந்தாண்டு, 5ஆம் ஐந்தாண்டு, 6ஆம் ஐந்தாண்டு, 7ஆம் ஐந்தாண்டு. இதில் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் எது அப்படின்னா 5ஆம் ஐந்தாண்டு. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கும்போது இதுக்கான வருஷம் என்ன அப்படின்னா 1974 79 தான் வந்து இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த திட்டத்தை வந்து யாருனால தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, டிபிஆர் அப்படிங்கிறதுனால இவர்னால தான் தயாரிக்கப்பட்டது. இதே இதில் தான் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20 பாயிண்ட் ஸ்கீம் அப்படிம்பாங்க. அதாவது வந்து 20 அம்ச திட்டம் அப்படிம்பாங்க. அம்ச திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து இந்த 5ஆம் ஐந்தாண்டில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு விஷயத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு கேப். இப்போது 1974 அப்படிங்கும்போது எப்போ ஒரே ஒரு கேப் விழுந்திருக்கு அப்படின்னா 1966லேருந்து 1969 வரைக்கும் ஒரு கேப் விழுந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் கேப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 1966 வரைக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். இது வரைக்கும் பார்த்தோம்னா 3 5 முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த 4 முடிஞ்சிருச்சு. 4 இதாகிடுச்சோம்னா 1969லேருந்து 1964 வரைக்கும் 4. 1969 1974 வரைக்கும் 4ஆவது. 1974லேருந்து 79 வரைக்கும் 5. இப்போது இந்த இதுக்குள்ளே என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, அதாவது கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படிங்கிறது இந்த டைமில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக 1976. அதே மாதிரி 1976 தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மள ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்துறதுக்கு, இந்த பசுமை புரட்சி இது எல்லாத்தையும் கொண்டு வந்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து இப்போ இந்த 1966லேருந்து 69 இந்த காலகட்டத்தில் இருந்து தொடங்கி 1974 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து வறுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்தியாவுக்கு வந்து சாதாரணமாக நம்ம சாப்பிட்றதுக்கே நிறைய மக்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்திருக்கு. அதாவது இதை பாருங்கள், வேலைக்கான உணவு வழங்கும் திட்டம் இந்த திட்டத்துக்கு பேர். அதாவது நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த திட்டம் இப்படி தான் கொண்டு வராங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து கோதுமைகளை வந்து அமெரிக்காவில் இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அங்கேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணணும். இந்த மாதிரி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்வியஸாக நம்மக்கிட்ட ஆல்ரெடி வார் நடந்ததுனால பணம் இல்லை. நம்மளால் சரியாக இறக்குமதி பண்ண முடியல. அப்போ என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து பிஎம்மாக இருந்திருப்பாங்க. அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கோதுமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க.
இதை வந்து ஒரு அமெரிக்கன் நியூஸ் பேப்பர் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் பெக்கிங் ஃபார் ஃபுட் அப்படின்னு சொல்லி, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் பெக்கிங் ஃபார் ஃபுட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது இந்தியாவின் பிரதம மந்திரி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த ஹெட்டிங்கை படித்த உடனே வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு செம கடுப்பாயிரும். இவனுங்க இப்படிலாம் எழுதுனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, இந்தியா வந்து ஃபுட்டில் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி ஆகணும். நம்ம யாருக்கிட்டையும் சாப்பாட்டுக்காக கையேந்தி நிற்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வேணும். நீங்கள் அதுக்காக என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கொண்டு வந்தது தான் அந்த பசுமை புரட்சி, ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இறந்து போயிருந்தார். அவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. பிளானிங் ரிக்வயர்ஸ் எ ஸ்ட்ராங் கம்பீட்டன்ட் அண்டு இன்கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை யார் சொன்னது? திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் மூலமற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா, ஆர்தர் லூயிஸ் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். நமக்கு ஆக்சுவலாக நல்லாவே தெரியும். ஆடம் ஸ்மித்தை பற்றி நல்லாவே தெரியும். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸு. வெல்த் தியரி கொடுத்துருக்காரு. வெல்த் ரிலேட்டடாக புக் எழுதியிருக்காரு. அந்த வருஷம் என்ன எல்லாமே நமக்கு தெரியும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து த 10th 5-year பிளான், 10வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். இதுதான் வந்து 10வது ஐந்தாண்டு திட்டத்துக்கான ப்ரையாரிட்டியாக சொல்லியிருந்தோம். இப்போ 2022லேருந்து 2027 நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த 3 கேப்பு சொல்லியிருந்தேன். அந்த 3 கேப்பு எதனால் வந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கேப்பு இண்டோ சைனா வார், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடந்தது. அடுத்த கேப் எதுனால நடந்தது அப்படின்னா, இந்தியாவில் எமர்ஜென்சி, பணம் இல்லை. அடுத்தது குளோபலைசேஷனால். இந்த 3க்கான வருஷத்தையும் சொல்லியிருக்கேன். அந்த 3க்கான வருஷத்தையும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் நமக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் வேற என்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 10 ஆண்டுகளில் தலா வருமானத்தை இருமடங்காக உயர்த்துதல். இருமடங்கு, அதாவது பெர் கேபிட்டா இன்கம். 10 வருஷத்தில் பெர் கேபிட்டா இன்கம்மை டபுள் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி வந்து அக்ரிகல்ச்சர் தான் பிரைமரி செக்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நோட் பண்ணி. இன் இந்தியா 7th 5-year பிளான் பீரியட் வாஸ். இந்தியாவின் 7வது ஐந்தாண்டு திட்ட காலம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாகவே போட்டுடலாமே. 1950 55 ஃபஸ்ட்டு, 55லேருந்து 61 செகண்டு, 61லேருந்து 66 மூணாவது, 66லேருந்து 69 வரைக்கும் பிளானே கிடையாது. சரிங்களா? அப்படின்னா 69லேருந்து நமக்கு 74 வரைக்கும் 4வது. இப்போ 5வது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 74லேருந்து 79 வரைக்கும் 5வது. உங்களோட முன்னாடியே சொல்லியிருக்கேன், 79லேருந்து 80 வரைக்கும் பிளான் இல்லை. அப்போது 81லேருந்து 85 வரைக்கும் 6, 85லேருந்து 90 வரைக்கும் 7. ஆன்சர் என்னது? ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த ஒரு 3 பீரியடு மட்டும் எந்த பீரியட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வந்துடும். த ஃபோக்கஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி பிளான் வாஸ் ஆன் growth வித். ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது எந்த ஐந்தாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 1997லேருந்து 2002 வரைக்கும் நடந்திருக்கும். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 50வது சுதந்திர தினத்துக்கு ஈக்குவலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்து, when was the slogan கரிபி ஹட்டாவோ was raised? வறுமையை ஒழிப்போம் என்னும் கோஷம் எப்போது எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போது எழுப்பப்பட்டது அப்படிங்கும்போது இது எப்போ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க பாருங்க. 5வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது
74லிருந்து 79. சரிங்களா? 74லிருந்து 79. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 74லிருந்து 79. அதாவது இந்த டைமில் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். இந்த எலெக்ஷனில் வந்து இந்திரா காந்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வறுமையை ஒழிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான். 1975, 76 இந்த டைம்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பசுமை புரட்சி நடந்திருக்கும், ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் நடந்திருக்கும். ஏன்னா இந்தியாவில் சாப்பாடு இல்லை, அந்த ஸ்டோரியெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இருக்க எலெக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கரிபி ஹட்டாவோ அப்படிமா, நான் வறுமையை ஒழிக்க போகிறேன்னு இருப்பாங்க. அப்போ வந்து காங்கிரஸே வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். அதாவது இந்திரா காங்கிரஸ்ன்னு சொல்லி தனியாக பிரிஞ்சிருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திராவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இந்திரா காந்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி தான் பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரச்சாரத்தில் நடந்த அந்த கரிபி ஹட்டாவோ தான் கொண்டு வந்து பிளானிங் மிஷின்லையும் உள்ளே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம். வேற ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல. During the 11th 5-year plan, Indian GDP was raised by 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி பெருகிய சதவீதம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 7.9%. When did the Indian Planning Commission strongly recommended for agriculture sector? இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரைகள் என்ன? அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும், அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு குறைந்த அளவு முதலீடு செய்ய வேண்டும். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக இருந்ததுன்னா அது மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்கும். குறைந்த அளவு முதலீடு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா இந்தியாவில் 60% மக்கள் வந்து விவசாயத்தில் தான் இருக்காங்க. அப்போ இது சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு நடுத்தர அளவில் முதலீடு செய்ய வேண்டும், கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியாது. அரசாங்கம் வேளாண்மை துறையில் முதலீடு செய்யக்கூடாது, இதுவும் கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் கரெக்டு. In India, planned holidays was implemented after 5-year plan. இந்தியாவில் டேஸ் ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது. 3ஆம் ஐந்தாண்டு இதுக்கப்புறம் திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது. ஏன் அளிக்கப்பட்டது? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் இருந்தது, அதனால் அளிக்கப்பட்டது. நித்தி ஆயோக் நிறுவப்பட்ட நாள். நித்தி ஆயோக் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், ஜனவரி 1, 2015. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட சதவீதம் என்ன அப்படின்னா 8% நிர்ணயம் செய்யப்பட்டது. டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வாஸ் செட்டப் இன் விச் இயர்? மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆண்டு எது அப்படின்னா 1980. த பீப்புள்ஸ் பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பை. மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா MN ராய் அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருந்தாரு. இந்த திட்டம் வந்து அதாவது பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 5 ஆண்டுக்கான திட்டம். இவர் கொண்டு வந்தது, அதாவது MN ராய் கொண்டு வந்திருந்த பீப்புள் பிளான் மக்கள் திட்டத்துக்கு மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னா 10 வருஷம். 10 வருஷத்தில் இதை வந்து அதாவது 10 வருஷம் இந்த திட்டம் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த கட்ட இதில் பார்ப்போம், அடுத்த கட்ட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.